ஹலோ கைஸ், நம்ம ஒரு டாபிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எம்ஏஎஸ்ல வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பார்த்துருப்போம். அதில் வந்து காம்பனன்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக சொல்லியிருப்போம். அதில் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதில் ப்ரீஃபாக சொல்லியிருப்போம். இல்லை நம்ம எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர். ஸோ எம்ஐஎஸ்ல முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்ம ஹார்ட்வேர் சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ், ஒரு எக்யூப்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர் சிஸ்டமே வந்து ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அந்த சர்வராக இருக்கட்டும், அந்த ஒயர் லேண்ட் கேபிள்ஸ், அந்த ஒயராக இருக்கட்டும், அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதா இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாம் இந்த ஹார்ட்வேர் கீழே வரும். அது எம்ஏஎஸ் கீழே, ஹார்ட்வேர் கீழே இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ், சர்வர்ஸ், நெட்வொர்க்கிங் டிவைசஸ், ஸ்டோரேஜ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைசஸ் தான் பார்த்தீங்கன்னா எம்ஏஎஸ் முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் தான் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் பெரிஃபரல் டிவைசஸ் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டர், ஸ்கேனர். ஓகேங்களா? அதான் இன்க்ளூட் நம்ம வந்து அவுட்புட் டிவைசஸ், நம்ம வந்து ரிப்போர்ட்லாம் பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஸ்கேன் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் கீழே தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் பவர். அதாவது அதால் எவ்வளோ கம்ப்யூட் பண்ண முடியும், எவ்வளோ அதில் ஆக்சஸ் பண்ண முடியும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முடியுன்றது வந்து இந்த ஹார்ட்வேர் தான் டிசைட் பண்ணி தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு அதிகமாக தான் நம்ம ப்ராசஸ் ஈஸியாக பண்ண முடியும். எந்த வகையான ப்ராசஸ் இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட ஹார்ட்வேர் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுது. அப்புறம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது ஹார்ட்வேர் தான். இது ரெண்டுத்தையும் நம்மளால் சாஃப்ட்வேரில் பண்ண முடியாது இல்லைங்களா? அது ஒன்லி பதில் ஆன்லைனில் ஹார்ட்வேர் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மூலமாக தான் இந்த ஹார்ட்வேர் இருந்தால் மட்டும் தான் வந்து மாதிரி எம்ஏஎஸ் சாஃப்ட்வேர் ரன் பண்ண முடியும், டேட்டா ப்ராசஸ் பண்ண முடியுங்களா? ஸோ இந்த ஹார்ட்வேர் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு முக்கியமான காம்பனன்ட் எம்ஏஎஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து இது ஒரு ப்ரோக்ராம், ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ப்ராசஸிங்கும் டேட்டா அனலைஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் மேனேஜ் சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா கலெக்ட் பண்ண டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் மேனேஜ் சிஸ்டம் வந்து தான் ஸ்டோர் பண்ணுறாங்க, அப்புறம் ரிட்ரைவ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் மேனேஜ் சிஸ்டம். அதே வந்து அதை நம்ம ரிப்போர்ட்டாக மாற்றணும், அது அனலைஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மூலம் நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டிங் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனையும் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபங்க்ஷனையும் வந்து ஒன்றாகுது இந்த என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதை இன்டெகிரேட் பண்ணுது. அப்புறம் கஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ கஸ்டம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிஃப்ரெண்டான ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க, இல்லைனா அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லை எங்களோட தேவையை தான் நாங்கள் இப்படி தான் வச்சுருக்கோம் சொல்லிட்டு அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு எவ்வளோ தேவை வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேர் எடுத்து ஒருத்தரும் மாறுபடும். அதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு மெயின் 3 சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல், அப்புறம் மாதிரி என்டர்பிரைஸ் பிளானிங், இஆர்பின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்டர்பிரைஸ் பிளானிங் சொல்லலாம். அப்புறம் வந்து கஷ்டமான அவங்களுக்கு என்ன தேவைப்போ கஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அந்த 4 மெயினாக நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ டேட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லைனா எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான். ஸோ டேட்டா வந்து ரா இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ரா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் வேரியஸ் சோர்ஸ், பல வகையான சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா வந்து ரா டேட்டா சொல்லுவாங்க. இது கம்பெனியோட இன்சைட்லும் இருக்கலாம், இல்லை அவுட் சைடில் ஓகேங்களா? கம்பெனியோட வித்தின் கம்பெனியாக இருக்கலாம், வித்தின் ஆர்கனைசேஷன் இருக்கலாம், அவுட் சைட் ஆர்கனைசேஷன் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன டேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டேட்டா இருக்கும், நம்ம யார் டிரான்சாக்ஷன் பண்ண எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ண சொல்லிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட டேட்டா இருக்கும், எவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஆக்சஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு, அப்புறம் எம்ப்ளாயி டேட்டா, எம்ப்ளாயி எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, எந்த ஒரு இதில் இருக்காங்க சொல்லிட்டு இப்போ பொசிஷனில் இருக்காங்க, அப்புறம் ஃபினான்ஷியல் டேட்டா, அப்புறம் மார்க்கெட் டேட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா இருக்குறாங்க. ஓகேங்களா? அண்ட் மோர். ஸோ டேட்டாஸ் இது சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபவுண்டேஷனாக ஜென்ரேட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இந்த டேட்டா நம்ம சேவ் பண்ண போகிற மாதிரி டேட்டா சர்வரில் நமக்கு வந்து இது ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குது, இன்ஃபர்மேஷனை ஜென்ரேட் பண்ணுறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எம்ஐஎஸ்குள்ளே வந்து நம்ம அந்த டேட்டா டிரைவனை டேட்டா வந்து இன்சைட் பண்ணுறது நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்கிறோம். டேட்டா வந்து பார்க்கறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம வந்து டேட்டா வந்து எஃபெக்டிவாக டேட்டா மேனேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் டேட்டா கேப்சர் பண்ண முடியும், டேட்டா வேலிடேஷன் பண்ண முடியும், டேட்டா ஸ்டோரேஜ் பண்ண முடியும், டேட்டா ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு எஃபெக்டிவாக டேட்டா மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கேப்சர் ஈஸியாக வந்து டேட்டா வந்து அவங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வேலிடேஷன் அந்த கலெக்ட் பண்ண டேட்டா வந்து உண்மையாக தான் செக் பண்ணணும். அப்புறம் அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எசென்சியலாக எப்போ தான் தேவைப்படுதோ ஒரு உண்மையான டேட்டா, ஒரு குவாலிட்டியான டேட்டா வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. தேவைப்படுற டைமில் அதை யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ டேட்டா என்னது முக்கியமான பங்கு, இது ஒன் ஆஃப் முக்கியமான காம்பனன்ட்னு சொல்லலாம், ஒரு பாகம் சொல்லலாம் நம்ம எம்ஏஎஸில். நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் டேட்டா வந்த அப்புறம் ப்ரொசீஜர் தான் வரும். ஓகேங்களா? ப்ரொசீஜர் தான் அதை நம்ம எப்படி பண்ண போகிறாங்க, வாட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் தட். ஓகேங்களா? ஸோ ப்ரொசீஜர் ரிஃபர்ஸ் டு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ், அதை எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறாங்க, அதை எப்படி பார்த்துக்க போகிறாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க, அது ஆப்ரேஷன், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க எம்ஏஎஸ் சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த ப்ரொசீஜர்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ
இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகி பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ப்ரொசீஜர்ஸ், டேட்டா ப்ராசஸிங் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அது எந்த ப்ரொசீஜரில் சொல்லுவாங்க, கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. டேட்டா எப்படி என்ட்ரி பண்ணணும், அப்புறம் டேட்டா எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அப்புறம் செக்யூரிட்டி ப்ரொசீஜர்லாம் எப்படி இருக்குது, பேக்கப் அண்ட் ரெக்கவரி எப்படி பண்ணணும் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் யூசர் ஆக்சஸ் ப்ரொசீஜர் எப்படி நம்ம யூசர் போய் ஆக்சஸ் பண்ணணும், எப்படி ஐடி பாஸ்வேர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா. அது வந்து ப்ரொசீஜர் நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு வெல் டிஃபைன்டு ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணுறதுக்கு, அது அக்யூரேட்டாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கும், ப்ராசஸ் பண்ணுறதுக்கும், எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு வழிவகுக்கும் சொல்கிறாங்க ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா யூஸ் அப்ரோப்ரியேட்லி வித் எம்ஐஎஸ் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ டேட்டா ப்ரொசீஜர்ன்றது வந்து ஒரு முக்கியமான பங்கு இதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஒரு பாகம், இது ஒரு முக்கியமான பார்ட் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுது, அதை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ண சொல்லுது ஓகேங்களா. செக்யூரிட்டிக்கும் ப்ராசஸ் பண்ணுது, பேக்கப் ரெக்கவரி எப்படி பண்ணணும் சொல்லுது, யூசர்ஸ்க்கு வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ப்ரொசீஜர் தான் முக்கியமான நம்ம கான்செப்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பீப்புள். ஸோ இவங்க இல்லைனா ஒன்றுமே இல்லை. ஸோ பீப்புள் இருந்தால் தான் நம்ம டேட்டா இன்புட் கொடுக்க முடியும், அவுட்புட் எடுக்க முடியும், ரிப்போர்ட் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் நம்ம எதுவும் பண்ணவே தேவை ஓகேங்களா. ஸோ பீப்புள் இஸ் ஒன் ஆஃப் மெயின் கான்செப்ட் ஓகேங்களா. ஹியூமன் நம்ம சொல்லலாம். ஸோ பீப்புள் வந்து இன்டெகிரல் டு எம்ஐஎஸ் இவங்க வந்து ஒரு இன்டெகிரல் பார்ட் சொல்லலாம் ஓகேங்களா. இவங்க இணைந்த ஒரு வாகனமாக சொல்லலாம். ஸோ இது ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்புட்டிங் டேட்டா. இவங்க தான் வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க டேட்டா வந்து இன்புட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஆப்ரேட்டிங் த சிஸ்டம், அந்த சிஸ்டம் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, ஆனால் இன்டர்பிரட்டிங் த இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க பார்க்குறது ஓகேங்களா, உள்ளே போய் பார்க்குறதுக்கு, அப்புறம் மேக்கிங் டிசிஷன் பேஸ்ட் அந்த இன்சைட்ஸ், அந்த கொடுக்கப்பட்ட டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டை வச்சு அவங்க டிசிஷன் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் தான் சொல்லலாம் ஓகேங்களா எம்ஏஎஸில். ஸோ இது இங்கே இந்த யூசர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணால் பார்த்தீங்கன்னா வேரியஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த இட் இன்க்ளூட்ஸ் யூசர் நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் யூசர்ஸ் கிடையாது, நிறைய ஆர்கனைசேஷன்லையும் எல்லா லெவலில் இருக்கவங்களையும் இந்த எம்ஐஎஸ் யூசர் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ யாரை சொல்லுவாங்கன்னா மேனேஜர்ஸ் வந்து அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மேனேஜர்ஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அப்புறம் எண்ட் யூசர் ஓகேங்களா. இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க, இந்த டேட்டா யூஸ் பண்ணுவாங்க சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இதை டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கும் நம்ம சில விஷயம்லாம் பண்ண எடுத்துருக்கீங்களா. ஸோ அடிக்கடி ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும், அப்புறம் கம்யூனிகேஷன் எசென்ஷியல், அதாவது ஒரு பேசிக்கான கம்யூனிகேஷன் தெரிஞ்சதாக தான் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஈஸி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் எம்ஐஎஸ் ஓகேங்களா. நம்ம எதுவுமே தெரியாது, நான் போய்ட்டு எம்ஐஎஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் கழிக்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சதாக மட்டும் தான் எம்ஐஎஸ்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி தெரியும் ஓகேங்களா. அப்புறம் வந்து ஃபுல்ஃபில் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் எஃபிஷியண்டாக பயன்படுத்துனா உங்களுக்கு பேசிக்கான கம்யூனிகேஷன் தெரிஞ்சிடணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ பீப்புள் இஸ் ஒன் ஆஃப் மெயின் காம்பனண்ட் என்ன எம்ஐஎஸ் சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்னா என்ன பார்த்தீங்கன்னா இணைக்கிறது, நம்ம தமிழில் பேசிக்காக சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ 2 நபர் இணைக்கிறது பேர் நெட்வொர்க் நம்ம சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு உள்கட்டமைப்பு கொடுக்குறாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஓகேங்களா. அந்த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து நாலேஜ் ஷேர் பண்ணிங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஷேர் பண்ணிக்கணும், அவங்களுக்குள்ள வேறு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் விச் மீன்ஸ் ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அவங்க ஈஸியாக கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு கோல் வச்சு அச்சீவ் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அது பேசிக்காக 2-3 டிபார்ட்மெண்ட் ஒன்றா கனெக்ட் பண்ணி அவங்களை ஒன்றா ஒர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த எம்ஐஎஸோட மெயின் மாடல் சொல்லலாம். ஸோ இந்த லேன் இருக்குங்களா, ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதாவது லேன் கேபிள் சொல்லுவாங்க, அந்த ஈத்தர்நெட் கேபிள், அது மூலமாக எல்லா கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக ஒருத்தர் டேட்டா ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. இதனால் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் பண்ண முடியுது. வேனே சொல்லலாம் ஓகேங்களா. வைட் ஏரியா நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பண்ண முடியுது. வேன் விச் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வைட் ஏரியா நெட்வொர்க் ஒரு 4-5 லேன்ஸ் தான் நம்ம வேனுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் ஆஃப் லேன் இஸ் ஈக்குவல் டு வேன் சொல்லுவாங்க. ஸோ இந்த வேன் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிரான்ச் இருக்குது கம்பெனியோட, அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறாங்கன்னா அது பேர் வேன். ஒரு கம்பெனியோட கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணால் அது பேர் லேன் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கில் தான் நடக்கும் ஓகேங்களா. இதில் வந்து வேறு என்ன இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா சச்சஸ் ஃபயர்வால் ஓகேங்களா. அவங்க வந்து யாரும் டேட்டா பெரிஸ் பண்ணக்கூடாது, டேட்டா எடுத்து போக சொல்லி ஃபயர்வால் போகிறதாகட்டும், டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணுறது வைக்கிறதாகட்டும், அப்புறம் ஆக்சஸ் கண்ட்ரோல், இது குறிப்பிட்ட நம்ம தான் ஆக்சஸ் பண்ணணும், அது மாதிரி ஆக்சஸ் பண்ணது கண்ட்ரோல் வைக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ப்ரொவைட் இந்த டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறாங்க. அண்ட் என்ஷூர் கம்யூனிகேஷன் வித் இந்த எம்ஐஎஸ், அதாவது எம்ஐஎஸ் இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் கண்டிப்பாக பண்ணுறாங்க தானே சொல்லிட்டு என்ஷூர் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. கண்டிப்பாக உறுதிப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் எம்ஐஎஸ் வந்து நம்ம ஈஸியாக பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயினாக ஈஸியாக நம்ம ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஈஸியாக ஞாபகம் ஓகேங்களா. அப்புறம் டேட்டா ப்ராசஸ், கடைசியாக வந்து பீப்புள் ஓகேங்களா, அப்புறம் நெட்வொர்க் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எம்ஐஎஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அது உங்களுக்கு பேர் உங்கள் பாலா.